எது ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதம் எபிரேய மொழியில பெரேக்கா பெரேக்கா, கிரேக்க மொழியில மக்காரியோஸ். ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பொன் பொருள் கனத்தோடு இருப்பது ஆசீர்வாதம் அல்ல. ஏன்னா தேவனை அறியாத புறஜாதிகளும் நல்ல பொன் வச்சிருக்காங்க, பொருள் வச்சிருக்காங்க, நல்ல கனமா இருக்காங்க, பொறுப்புல இருக்காங்க, அதிகாரிகளா இருக்காங்க, அது ஆசீர்வாதம் இல்லை. பொன் பொருளோடு வீடு வாசலோடு இருப்பது ஆசீர்வாதம் அல்ல, தேவனோடு இருப்பது ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் இருக்கிறார். நாம் முன் சென்றால் தடையை உடைத்து முன்னாக சென்று கொண்டிருக்கிறார். அவர் கோடானங்களை செவையாக்கி நடந்து கொண்டிருக்கிறார். அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய ஆவியானவர் என்னுள்ளே வாசமா இருக்கிறார். அது ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம். சரிங்களா? பொண்ணோ பொருளோ படிப்போ பட்டமோ தாய் தகப்பனுடைய கனவோ சொத்தோ வீடோ வாசலோ கரடியோ அல்ல. தேவனுடைய ஆவி எவனில் நிலைத்திருக்கிறதோ அவனே ஆசீர்வாதமான பிள்ளை.